ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव स्थितधीः किं प्रभाषेत किमासीत व्रजेत किम्। அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். பகவான் இவ்வளவு நேரம் ஆத்ம ஞானத்தை உபதேசித்த பிறகு கர்மயோகத்தை பற்றி மிக விரிவாக அழகாக உபதேசித்தார். இந்த கர்மயோகத்தின் பயனாக ஒருவனுக்கு ஞான யோகத்திற்குரிய தகுதி கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னார். இந்த ஞானத்தில் நிலை பெற்றவன், இந்த ஆத்ம ஞானத்தை நன்றாக உணர்ந்து அதிலே நிலைத்திருப்பவன், ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து, அதாவது நானே மெய்ப்பொருள் என்ற நிஷ்டையில் இருப்பவன், அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி. பொதுவாக ஒரு விஷயத்தை ஒருத்தங்க கடைப்பிடிக்கிறாங்கன்னா அது மாதிரி கடைப்பிடிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி அர்ஜுனன் மனித குலத்தின் பிரதிநிதியாக நம் சார்பாக இந்த கேள்வியை கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். இது மாதிரி இங்க ஒரு ஞானத்துல நிலை பெற்றவர், ஒரு ஞான நிஷ்டர் எப்படி இருப்பார்? அவருடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க அர்ஜுனன் கேட்கின்ற கேள்விகள் எல்லாம் அவர் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார் என்றெல்லாம் கேட்கிறான். ஆனா அந்த ஞானம் என்பது மனதில் நிகழக்கூடிய ஒரு மாற்றம், மனசுல வரக்கூடிய ஒரு கன்விக்ஷன், சந்தேகம் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக நானே மெய்ப்பொருள் என்ற ஞானத்துல நிலை பெற்றிருக்கிறது. இங்கு அர்ஜுனன் கேட்கின்ற கேள்விக்கும் இதற்கு அப்படியே நேரடியா பகவான் பதில் சொல்ல போகிறாரானா இல்லை. நம்ம பதில்களை பார்த்தாதான் தெரியும். பகவானுடைய பதில் விஷயம் இதுதான் அப்படின்னாலும் ஞானம் என்பது வெளியில அப்படி புற செயல்கள்ல நம்மளால அனுமானித்து கண்டுபிடிக்க முடியாத ஒன்று. ஆனாலும் அர்ஜுனன் கேட்கின்ற கேள்வி எப்படி இருக்கிறது? ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா. ஓ கேசவா, கேசவரே, பகவானை கூப்பிடுறான். கூப்பிட்டு ஸ்தித பிரஜ்ஞஸ்ய அப்படின்னா மெய்யறிவில் மெஞ்ஞானத்தில் நிலை பெற்றவர், மேன் ஆஃப் ஸ்டெடி விஸ்டம்னு சொல்றோமே, அவருடைய பாஷா, பாஷான்னு சொன்னா அவருடைய இலக்கணம் என்ன, அவர் எப்படி இருப்பார்? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? இவர் நிஜமாவே ஞானி அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமிஜி இந்த இடத்துல ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. இது யாரையும் எடை போடுவதற்காக அல்ல. நம்ம கிட்ட அந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா இது பண்ணிக்கலாமே தவிர மற்றவர்களை நம்ம ஒருத்தங்க ஞானியா அஜ்ஞானியாங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டாம்ப் பண்றது நம்ம வேலையும் இல்லை, நம்மளால அதை செய்யவும் முடியாது. சமாதிஸ்தஸ்ய, சமாதின்னு சொன்னா இந்த இடத்துல மெய்ப்பொருள் ஆத்மா, ஆத்மாவில் நிலை பெற்றவன், அவனுடைய இலக்கணம், அவன் கிம் பிரபாஷேத்த, அவர் எப்படி பேசுவார், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், எப்படி பேசுவார். ஸ்திததீஹி, ஸ்திததீஹின்னு சொன்னா உறுதியான அறிவுடையவர், புத்தி உடையவர். கிம் ஆசீத, எப்படி அமர்வார். கிம் விரஜேத்த, எப்படி நடப்பார். சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், அவருடைய இலக்கணம் என்ன, அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி உட்காருவார், அவர் எப்படி நடப்பார். இதுதான் அர்ஜுனனோட கேள்வி. ஆனா பகவானுடைய பதிலை படித்தால்தான் எவ்வளவு அழகாக அந்த ஞானத்தை பகவான் அந்த ஞானத்தின் அடையாளங்களாக பகவான் கூறுகின்ற விஷயங்கள்லாம் அற்புதமான ஒரு பெரிய இலக்கியம்னு சொல்லணும். பகவத்கீதையின் இந்த பகுதி குறிப்பா இப்ப நம்ம படிக்க போற ஸ்லோகங்கள் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் என்று பெயர். இனி பகவான் சொல்லக்கூடிய பதில்கள் இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஸ்லோகங்கள். என்ன மாதிரி சாதனைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், நம் மனதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும், எதெல்லாம் நம்ம கோட்டை விடுறோம், எப்படி இருந்தா நம்ம மெய்யறிவில் நிலை பெற்றவர்களாக ஆக முடியும், இந்த அமைதியான ஆனந்தம் மோட்சம் என்றெல்லாம் சொல்றாங்களே, அதை உண்மையிலே நம்ம ஒவ்வொருவரும் எப்படி உணர முடியும். இந்த பிறவியிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளால பாதிக்கப்படாத ஒரு தன்மையை எப்படி நாம் அடைய முடியும், இது எல்லாத்தையும் பகவான் நமக்கு அழகாக கற்றுத்தரப் போகிறார். தொடர்ந்து படிப்பதற்கு பகவான் அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.